பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஜெபத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஜெபம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டது. தனித்து சென்று ஜெபம் பண்ணினார் சொல்லப்பட்டது. சீசர்களுக்கு ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார் சொல்லப்பட்டது. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். அது எப்படிப்பட்ட ஊமைன்னு பாருங்க. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். பாருங்க, இயேசுவே சொல்றார், தேவனுக்கு பயப்படாதவன் தேவனுக்கு பயப்பட மாட்டான். ரெண்டாவது, மனுஷரையும் மதிக்க மாட்டான். அவன் தான் நியாயாதிபதி. அவங்ககிட்ட உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஜெபத்தை பத்தி போதிக்கும் போது அவர் இந்த பாயிண்ட சொல்றார். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், அவன் மனுஷரையும் மதியாதவன். அவன் நியாயாதிபதியாகிறான். அவர் என்ன சொல்ல வர்றாரு? அந்த நியாயாதிபதியே பிசாசு தான். பிசாசு தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான். அந்த பிசாசு கையிலிருந்து நீ பதில் பெறவர். அதான் வெற்றி உள்ள ஜபம். புரிஞ்சா புரியலையா? பிசாசு நீ ஏன் நிறைய பேர் ஜபத்துக்கு பதில் வரல தெரியுமா? அந்த பிசாசை ஜெயிக்க தெரியல. அவன் தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான். அவன் நியாயாதிபதியாகிறான். அவங்கிட்ட இருந்து உனக்கு பதில் வரணும். ஆனா இயேசு ஜெபித்தா பட்டு ஜபத்துக்கெல்லாம் பதில் வருது. இயேசு ஜெபித்தா எந்த ஜபத்துக்காவது பதில் வராமல் இருக்குது. ஏன்னா அவருக்கு வருது. ஏன்னா அவர் பிசாசை ஜெயிக்கிறாரு. தேவனுக்கு பயப்படாத மனுஷனை மதியாதவெல்லாம் ஜெயிக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு ஜபத்துக்கு பதில் வருது. ஏன் பிசாசை ஜெயிக்கிறாருன்னா அவர் ஒரு இயேசு. ஆமா, நம்ம ஜபம் ஏன் நம்ம ஜபத்துக்கெல்லாம் பதில் வர மாட்டேங்குது? நம்ம இயேசு கிடையாது. நம்ம ஆதாம் வழியில பிறந்து பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்ம எத்தனை முறை போய் கேட்டாலும் அவனுக்கு உணர்வே இல்லை. பிசாசு அந்த ஜபத்துக்கு பதில் அந்த தடையை நீங்க பார்த்து அந்த பிரச்சனை கொடுத்துனே இருக்கிறான். கீழே போட்டு வச்சுக்காரு. அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். யார்கிட்ட? அந்த தேவனுக்கு பயப்படாத மனுஷன் மதிக்காதவங்கிட்ட போய் காலமெல்லாம் விண்ணப்பம் பண்ணிக்கிறான். எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற விஷயத்துல நியாயங்களும் போறா 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 போறா. அவன் பாரு, வெகுகோளம் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்து, வெகுகாலம் என்னது? ஒரு வாரம் 2 வாரம் இல்ல, 1 மாசம் 2 மாசம் இல்ல, பல மாதங்கள், வருட கணக்கில் கூட இருக்கும். வெகுகாலம் அந்த விதவிக்கு அந்த பிரச்சனை தீர்த்தே வைக்கல. அது மாதிரி நீங்க வெகுகாலமா ஜபம் பண்றீங்க. சின்ன விஷயத்து கூட, ஆமா, சின்ன பிரச்சனைக்காக கூட ஜபம் பண்ற. கடன் தொல்லை தேரணும், எதிராளியோட பிசாசு பிரச்சனை தேரணும், என் வியாதி தேரணும், என் கடன் தொல்லை தேரணும், எனக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு புள்ள பிறக்கணும், எனக்கு வீடு வாசல் வேணும், எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும்னு ஜபமா பண்றது வெகு காலமா பண்ணி கிடைக்குது. ஆனா ஜபத்துக்கு பதில் ஜெபிச்சு சோர்ந்து போயிடுறாங்க எல்லாரும்.
ஏன்னா அந்த தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாத அந்த பிசாசை நீங்க ஜெயிக்கணும். அதான் ஜபம். ஆமா, தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதிக்காதவனும் ஜபத்துக்கு தடை பண்ணிக்கிறான். ஆமா, உங்க வீட்டிலே இருப்பாங்க, தேவனுக்கு பயப்படாத மனுஷனை மதிக்காத, அவங்களே பிசாசா இருப்பாங்க, அவங்களே ஜபத்துக்கு முட்டுக்கட்டியா இருப்பாங்க. உங்க குடும்ப ஆசீர்வாதத்துக்கு, உன் தனிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு, உங்க வீட்டுல யாராவது தேவனுக்கு பயப்படாம மனுஷனை மதிக்காம அவங்க கொள்ள இருந்தாங்கன்னா அவங்க தான் பிசாசு. குடும்பத்தில் வர எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அவங்க தான் பிசாசு. ஆமா, பிசாசை வர வச்சு பதிலே கொடுக்காத. ஒரே வேதனை, விதவைக்கு எதிராளிகள் இருக்கிற பிரச்சனை தேரவே இல்லை. போறா இங்க பாரு, அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். யாருக்கிட்ட? தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை மதியாதவங்கிட்ட போய் விண்ணப்பம் பண்றா. நடக்குமா? வெகுகாலம் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். அதாவது வெகு காலமா போய் காலையில மணிகார் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், அவங்கதான் நியாயாதிபதி, டிஆர்ஓ ஆபீஸ், யாரும் நியாயாதிபதி நிற்கிறாங்க, எத்தனையோ அதிகாரி நிற்கிறாங்க, நியாயாதிபதிகளை. அவங்க தேவனுக்கும் பயப்படாத மனுஷனும் மதிக்காதுன்னு இருந்தாங்க. அந்த விதவை காலையில போயிருது, பைய தூக்கினேன். ஆமா, எனக்கும் எதிர்காலம் இருக்கிற வழக்குல பிரச்சனை செய்வதுனா வெகு காலமா போய் கண்டுக்கவே இல்லை. கட்சியில வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாதவன். பாரு, நியாயாதிபதி எப்படிப்பட்டவனாகிறான். அதுதான் அதிகாரிகளுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் ஜபம் பண்ணு பவுல் சொல்றாரு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் பண்ண வேண்டும். ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஏன்னா தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனும் மதியாதவனும் பெரிய பெரிய அதிகாரத்துல போய் உட்காந்துக்கிட்டு, நியாயாதிபதி ஸ்தானத்துல உட்காந்துக்கிட்டு, இந்த விதவை எதிராளிக்கு அவங்க என்ன அந்த வழக்கெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு மனதில்லையா அவனுக்கு. மனதே இல்லை. என்னடா இந்த விதவை இத்தனை வருஷமா வரால, இத்தனை மாசமா நம்மளை தேடி வரால, டக்குன்னு மேட்டரை முடிச்சு கொடுப்போம். அவங்க அதிகாரிங்கிறது நியாயாதிபதிக்கு. ஆனா தேவனுக்கு பயப்படாத மனுஷன் இந்த நிலையில் தாங்க ஜபத்துக்கு பதில் வரல. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு உன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கணும்னு விருப்பமே கிடையாது அவனுக்கு. உன் பிரச்சனை தீர்த்து வைக்கணும்ன்ற ஒரு எண்ணமும் கிடையாது. ஏன்னா பிசாசு அவன் பேர். அவன் தேவனுக்கும் பயப்படாதவன் மனுஷனையும் மதியாதவன். இப்படிப்பட்டவனிடத்திலிருந்து நீ பதிலை பெறுவதற்கு பேருதான் ஜபம். ஹல்லேலூயா. ஆமா, அதுக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும். டோட்டலா நீ இயேசுவா மாறணும். ஆமா, எல்லா பிசாசுக்கு அடிபடியும். எந்த தேவனுக்கு பயப்படாதவனும் எந்த மனுஷன் மதியானம் வணங்கித்தான் ஆகணும். பிசாசே படிக்கிறானா இந்த மனுஷன் மாத்திரம் எல்லாம் பணிஞ்சு ஒளிஞ்சு வந்து உனக்கு பணிவிடை செய்வாங்க. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். ஆமா, அப்போ வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தபடியால் பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். தனக்குள்ளே சொல்லிக் கொண்டானா இவளுக்கு எப்படியாவது நியாயம் செய்யணும். ஆனா திருப்பி செய்ய மாட்டான். அதான் மேட்ரு. செய்ய விடாது அது பிசாசு. திருப்பி அது உயிர் எடுக்கிற வெளியே காலமெல்லாம் கோர்ட்டு கேசுமா போய்
கோர்ட்டு கேஸ் அலையிறாங்களா இல்லையா? நியாயாதிபதி கிட்ட போய் மாட்டிக்கிட்டு வாயிலெல்லாம் கோர்ட்டு கேஸ்லயே போயிடுச்சுன்னுவாங்க சில பேர். பிரச்சனை, நில பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எனக்கு எதிராளிகள் பிரச்சனை, கோர்ட்டு கேஸும் போயிட்டு அவ்வளவுதான், ஆயுசுனாலே போயிடுச்சு. அப்படிலாம் இருக்கிறாங்க. உண்மை உலகத்துல நடக்குது. நீதி நியாயமா இருக்கும். ஆனா அதிகாரிகள் தேவனுக்கு பயப்படணும், மனுஷனும் மதியாதவன், அவன் எதிராளி எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்து பிசாசானவனா இருக்கிறதுனால இந்த விதவை வெகுனோடு வரைக்கும் அவனை அலட்டி 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 கட்சியில் அவன் சொல்றானா, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவருக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றான். தனக்குள்ளே சொல்லியிருந்தாங்கிறான், உள்ளத்துல சொல்லினேங்கிறான். ஆனா செஞ்ச பாடம் இல்லை, செய்ய மாட்டான். ஆமா, அப்படியே செஞ்சாலும் லஞ்சம் கோயில் ஒருவேளை எதிராளி கிட்ட பார்ட்டி கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு இருந்தானா இவனுக்கு எப்படி நியாயம் செய்வான்? இவன் தான் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனுக்கு மதியாதவன். எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருப்பான்? லஞ்சம் கட்சியில நியாயமே கட்சி இருக்காது இவளுக்கு. ஏன்னா இவன் தேவனுக்கு பயப்படாதவன், லஞ்சம் வாங்கிட்டு இருப்பான். வாங்கணும் வாங்க மாட்டானா? கட்சியில நீதி நியாயமே கிடைக்காதுங்க. இதாங்க மனுஷன். இப்படிப்பட்டவன் இடத்திலிருந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ செபித்து பதில் பெற்றுக் கொள்ளலாம். அதுக்கு நீ கிறிஸ்துக்குள்ள வரணும். ஆமா, நீ கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீனாக்கா அவன் எவ்வளவு பெரிய தேவனுக்கு பயப்படாதனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிசாசா இருக்கட்டும், பிசாசுகள் உனக்கு அடிப்படை விடாது. நீ கிறிஸ்துக்குள்ள. ஏன்னா ஏசு எந்த ஜபம் பண்ணாலும் பிசாசுக்கு டக்கு டக்குன்னு பதில். ஏசு ஜெபித்து மணிக்கணக்கா நாள் கணக்கா ஜெபிச்சா நீங்களா பாத்துக்கிறீங்களா? உடனே வியாதி சுகமாகுது, உடனே பிசாசு ஓடுது, உடனே அற்புதம் நடக்குது. 5 2 மீன் உடனே பலிக்கு பெருகுது. காற்றை கடலை இறையாதவன் உடனே அற்புதம். ஏன்னா ஒரு இயேசு, அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள நீ வந்துடணும். ஜபத்துக்கு டக்கு டக்குன்னு பதில் நடக்கணும்னாக்கா. அதனால தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனும் இருக்கிற உலகத்துல நீ வாழ்கிறாய். உன் குடும்பத்துல உன் வீட்டாரையும் உனக்கு சத்துருக்கள், கட்டின மனைவி, கட்டின புருஷன், சொந்த பந்தம் எல்லாம் தேவனுக்கு பயப்பட மனுஷன் யாரும் எல்லாம் பிசாசு கூட சேர்ந்து அநியாய அக்கிரம் தான் பண்ணிங்கிறாங்க. ஜபத்துக்கே பதில் வரமாட்டேங்குது. எனக்கு எதிராளிங்கிற வழக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ நீ என்ன பண்ணணும்? இயேசு போல மாறணும். ஆமா, இயேசு அந்த தேவனுக்கு பயப்படாத மனுஷனை மதிக்காதவன ஜீவனையே கொடுப்பார். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுத்தாருனாக்கா உள்ளகிற பிசாசெல்லாம் ஓடி அசுத்தாயெல்லாம் ஓடி வர்ஜி கட்டிக்கிட்டு வந்து சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அடுத்த வருஷம் பாருங்க. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? என்ன சொல்றாரு? அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், உன்னுடைய விஷயத்தில் நீடிய பொறுப்புள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அடுத்த வருஷம் பாருங்க, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆமா, வெகு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறது இல்ல. ஜபத்துக்கு பதில் சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அதாவது கடைசியில் என்ன சொல்றாரு? அந்த விசுவாசம் இல்லை, இந்த விசுவாசம் தான் சீக்கிரத்தில் உனக்கு பதில் கொண்டு வருது. அந்த விசுவாசத்தை தூக்கிற முடிக்கிறமாக இயேசு, அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தாதான். ரொம்ப நாளா ஜெபிச்சு நிறைய பேர் சோர்ந்தே போயிட்டாங்க. ஆமா, காலமெல்லாம் ஜெபிச்சு இந்த விதவை மாதிரி தேவனுக்கு பயப்படாத மனுஷனை பயப்படாத அநீதிபதி நியாயாதிபதி எனக்கு என் எதிராளிக்கு வழக்கத்தை போய் கால் கணக்க போய் ஜபத்துக்கு போய் அந்த ஜப கூட்டம் இந்த ஜப கூட்டம் இந்த ஜப கூட்டம் அந்த ஜப கூட்டம் 3 நாள் உபவாச ஜபம் 7 நாள் உபவாச ஜபம். கட்சியில கடன் தொல்லையும் தெரியல, வியாதியும் தெரியல, சாபமும் தெரியல, எந்த பிரச்சனையும் தெரியல. பிரச்சனை மேல பிரச்சனையாவே இருக்குது. அன்பானவர்களே,
நீங்க என்ன பண்ணணும்னா விசுவாசத்துக்குள்ள வரணும், கிறிஸ்துக்குள்ள வரணும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்தை கொடுக்கணும். அகில உலகம் உனக்கு பணிவிடை செய்யும். வானம் பூமி சமுத்திரம் எல்லாம் பறிச்சு கட்டிட்டு இயேசு ஜெபிச்சா வந்து பணிவிடை செய்யுது. பிசாசு தேவனுக்கு பயப்படாத மனுஷன் அல்லை கட்சின்னு ஓடுறான். பிசாசு எல்லாம் ஓடுது. அந்நேரமே இயேசு ஜெபத்துக்கு பதில். ஆகமத்துல நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும். ஆமா, இயேசுவை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பொல்லாத மனுஷனா இருந்தாலும் சரி, அவனிடத்திலிருந்து பதில் வந்துடும். அல்லேலூயா. இந்த லேகோன் பிசாசு பிச்சவன எவ்வளோ பேர் அவன் பிசாசை துரத்துறதுக்கு அவனை சங்கிலி கட்டி பார்க்குறாங்க, கயிறு கட்டி பார்க்குறாங்க, பிசாசை போன்றாங்க, என்னென்னோ பண்ணி பார்க்குறாங்க. அந்த பிசாசு அவனை விட்டு போகவே மாட்டேங்குது வெகு நாள் வரைக்கும். அந்த பிசாசு பிச்சை, அந்த லேகோன் பிசாசு பிச்சை அவங்க அப்பா அம்மா இருந்திருப்பாங்களா இல்லையா? அந்த பிசாசை துரத்துறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. என்னென்னோ ட்ரை பண்ணி கட்சியில முடியல, தேலாத கேஸ் சொல்லிட்டு கட்சியில விட்டாங்க. அவன் கட்சியில கல்லறை தோட்டத்தில் போய் குடி குத்திரம் நாத்துறான். யாராலும் அவனுக்கு விடுதலையாக்க முடியல. அதான் பிசாசுன்றது. ஆனா ஏசு அவங்ககிட்ட போனார். ஏசு யாரு? ஜெபவியர். ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் சீசர்களுக்கு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். ஆனா ஏசு போய் அவங்ககிட்ட கொஞ்சம் நிக்கிற கொஞ்ச நேரத்துல அத்தனை பிசாசு அவங்ககிட்ட போய் சீக்கிரத்துல அவனுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. ஏன்னா அவர் பேர் இயேசு. இயேசுனா வானத்துல போல சகல அதிகாரம் படைத்தவர். நீ கூட இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். தேவ நீதி தூது ஜீவ விருட்சத்துக்கடி நீ நன்மத்தையும் அறியத்தக்கவனா இருந்து நீயே தேவனுக்கு பயப்படாத. நீயே மனுஷன் பண்ண ஆதாமுக்குள்ள போய் பாவத்துல இருக்கிற அவன் அதிகாரியும் பாவத்துல இருக்கிறான். அவனும் தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷன். நீயும் ஆதாமுக்குள்ள பாவத்து தேவனுக்கு ரெண்டு பேரும் போய் ரெண்டு பிசாசு வாழ விடாது. அந்த வழக்குல நியாயம் சீக்கிரத்தில் நியாயம் கிடைக்காது, சீக்கிரத்தில் அற்புதம் செய்யாது. நீ இயேசுவாமா கிறிஸ்துக்குள்ள வரணும். உடனே அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அற்புதத்தை பிசாசெல்லாம் போய் உனக்கு அதிசயம் தான் தரும். அதுக்குதான் கிறிஸ்துவ போல மாறு. இயேசு கிறிஸ்துக்குள்ள வா. நீங்க ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது இயேசு ஜபத்தை எப்படி கத்து கொடுத்தாரு? நீங்க ஜபம் பண்ண வேண்டிய விதம். பரமண்டல இருக்கிற பிதாவே, அடுத்த ஸ்டெப்பில் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தாங்க. நம்முடையது எடுத்து போனாக்கா வெகு நாள் வரைக்கும் காத்துக்கணும். நம்முடைய நீதி அடிக்கானுக்கு அந்த அது எது போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பிசாசு கேட்டு 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 வருஷ கணக்கில் ஜபம் பண்ணி ஒரு அற்புதம் நடக்காது. கிறிஸ்துவ வாழ்க்கையை வீணா போடும். அதனால பரமண்டல இருக்கிற பிதாவுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய உம்முடைய நம்முடையது கொண்டு நம்முடைய நீதி அடிக்கானுக்கு அந்த நாங்களும் மிக கடற்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம் எல்லாம் இயேசுவின் நாமம். இயேசு சரி, இயேசுதான் உங்களை அன்றன்றுள்ள ஆகாரம். உங்கள் பாவங்களே உங்களை எந்த தீமை என்று ரட்சித்துக் கொள்வார். எல்லா பிசாசு ஓடிவிடும். தேவத பசுத்தாவியானவரெல்லாம் வந்து சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அதனால அன்பான இந்த மாலை நேரத்துல இந்த செய்தியின் மூலமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்க ஜெபத்துக்கெல்லாம் பதில் வரலனாக்கா நீங்க முதல்ல கிறிஸ்து இயேசுக்குள்ள வரணும். இயேசு சபைக்குள்ள ஆசீர்வதிச்சாரு, பகைக்குள்ளுக்கு நன்மை செய்தாரு, சத்துருக்குள்ள சிநேகிச்சாரு, துன்பப்படுத்துறவர்களெல்லாம் ஜெபம் பண்ணாரு. தேவனுக்கு பயப்படாத மனுஷர்களெல்லாம் ஜீவரத்தை குத்து நின்றாரு. எல்லாரும் சப்சிக்கு இல்லை. அவரு அநீதி உள்ள நியாயாதிபதி, பெரிய அதிகாரத்தில் இருக்கிறாரு, பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு. எவ்வளோ நம்ம பிரச்சனை போய் சொல்றோம் கேட்கவே மாட்டேறாரு சொல்லி கசப்பு பகை கட்சியில் கேட்கவே மாட்டான். கட்சியில் லஞ்சம் வாங்கிட்டு இருப்பான் எதிர்பார்த்துக்கிட்ட. கட்சியிலும் போச்சு அவன் கேஸு. இப்படிப்பட்ட பொல்லாத உலகத்தில் வாழற பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு தேவையானது பாருங்க. பொல்லாத உலகம், லஞ்சம், ஊழல், ஏமாத்து, தேவனுக்கு பயப்படாத மனுஷனுக்கு பயப்படாத வாழ்கிற மனித சமுதாயத்தை வாயிரும். அதனால இந்த கடைசி காலத்துல நீங்க இயேசுவை போல மாறியே தீரணும். ஆமா, இயேசு யாரும் ஏமாத்த முடியாதுங்க. இயேசு எங்கன்னா ஏமாந்து போய் வந்தது பாத்துக்கிறீங்களா நீங்க வேதத்துல? பேர்பட்ட மனுஷனுக்கு அள்ளி ரச்சின்னு போடுறான் இயேசு பார்த்தாக்கா. கிறிஸ்துக்குள்ள வாங்க, நீங்க நீதிமான்க. ஆமா, ஒருவேளை அவன் பதில் கொடுக்காம அவன் ஒய்ஞ்சானே. எஸ் ராஜாத்தி ஆகாஸ்வர் ராஜா ஆமானு
நியாயாதிபதிங்க, தேச தலைவருங்க போய் ஜபம் பண்றா, 3 நாள் அல்லும் பகல் உபவாசம் இருக்கிறா. காரியத்தை மாத்திட்டான். சீக்கிரத்துல மாட்டி 3 நாள்லங்க எஸ்ராஜாத்தி அவன் நீதி மாட்டி. ஆமா, ஆகாஷ் வேற அவன் வீட்டுல திராட்சரசம் பரிமாறப்படுகையிலே அவ்வளவு சாதாரண பிரச்சனை இல்லை. 127 நாடு யூதர்களை காப்பாற்றணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை அவளுக்கு. சொந்த புருஷன் தான். ஆனால் அந்த காலத்துலலாம் ராஜாக்கெல்லாம் கையெழுத்து போட்டாங்கன்னா மாத்துறது அவ்வளவு கஷ்டம். ஆமான் நல்லா ஸ்ட்ராங்கா கையெழுத்து போட்டு யூத குலமே சங்காரம் பண்ண காட்டு தீ போல 120 நாடு பறக்குது. எஸ்ஆர் அங்க தேவனுடைய உதவி கொண்டு எஸ்ஆர் ராஜாத்தி ஆமானி ஆகாஷ் வேறு விருந்திலே திராட்சரசம் பரிமாறும். என்னமோ விண்ணப்பம் சொல்ல மாட்டாங்க. இல்ல விருந்து திராட்சரசம் நீங்க பறிக்கணும். அதான் இவன் என்ன பண்றான், அந்த கிறிஸ்து குடுக்கத்திலே கிடையாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இந்த அப்பத்தை குடிச்சு திராட்சரசத்தை பானம் பண்ணு. அதை வாங்கி 2 பேரும் குடிச்சாங்க. உள்ள போயிடுச்சு ஜீவ ரத்தம். உடனே ஆகாஷ் ராஜா அவன் அறியாம எஸ்ஆர் ராஜாத்தை உன் வேண்டுதல் விண்ணப்ப காரியம் மாத்திராய் முடிந்தது. ஆமா, யூத அத தேவனுக்கு பயப்படாத மனுஷனுக்கு பயப்படாத. ஆமான்னு அவன் செய்து தூக்கும்போது அவனே சேர்த்து விட்டான். இதான் நடக்கும். நீ கிறிஸ்துக்குள்ள தான் இதான் நடக்கும். ஆமா, உறுதியா நின்னானாக்கா அழிஞ்சானே அவன். அதனால்தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தாக்கா சீக்கிரத்திலே நியாயம் செய்வான். என்ன சொன்னாருங்க, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள விஷயத்தை நீதி பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே பதிலுங்க. நீங்க சின்ன சின்ன காரியத்துக்கு வருஷ கணக்கில் ஜாப மாட்டீங்க. கிறிஸ்துவ மாறல. நீங்க எங்கோ ஒரு பகை கசப்பு நன்மத்தேம காரியங்கள் சுயநீதி அநீதி இருக்கிறதுனால்தான் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே வெகுகோள் வரைக்கும் அந்த விதவிக்கு நியாயம் செய்ய மனதே இல்லையா அவனுக்கு. மனது இல்லாதையும் போச்சு. ஜபத்துக்கு பதில் கொடுக்குறதுக்கு, உனக்கு நன்மை செய்யறதுக்கு, உனக்கு ஆஸ்வதிக்கிறதுக்கு, உனக்கு சுகத்துக்கு எங்க பார்த்து சுயநீதி அணி நீயே ஒரு பிசாசாக்குற. நன்மத்தை மாதிரியே தக்குவா, நன்மார்க்கம் துன்மார்க்கம், தேவனுக்கு பயப்படாம மனுஷனுக்கு பயப்படாம இயேசு விசுவாசின்னு பேர் வச்சுக்கிட்டு ஊர் தெரியல, நாடு தெரியல, அரசியல்வாதி தெரியல, யாருக்கு இறக்கம் காட்டுறது இல்லை. கிறிஸ்துவ நண்பர் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறது இல்லை. உங்ககிட்டே ஆயுதம் நீயே தேவனுக்கு பயப்படாத மனுஷனுக்கு பயப்படாத. அவங்ககிட்ட போய் அவனும் தேவனுக்கு பயப்படாதுன்னு இருந்தாக்கா பிசாசுக்கு ஏக கொண்டாட்டம். கட்சியில மண்ணுக்கு போற வெளியே ஜபத்துக்கு பதிலே வரல. கிறிஸ்துவ வாழ்க்கை ஃபுல்லா வீணா போச்சு. ஆனாதான் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும். சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அல்லேலூயா. அதனால்தான் இயேசு சிலுவையில எனக்கும் எதிராளிக்கு இருக்கிற வழக்கு சிலுவையில நம்மள மாதிரி ஆயிட்டாரு. நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய தரித்து தேடிட்டு அவருக்கு என்ன வழக்கு? 3 நாள்ல என்ன பாவத்தை மறந்து பாதத்தெல்லாம் ஜெயிக்கணும். 30 நாள் 30 வருஷம் 10 வருஷமாக காத்து இந்த சிலுவையில உலகத்தை ஜெயிக்குது. 3 நாள் தாங்க. சீக்கிரத்திலேயே நியாயம் கட்சிச்சு அவரு. சபிக்குள் ஆஸ்வதிக்கிறார், பகைக்குள் நன்மை செய்கிறார், சத்துக்களை சிறைகிறார், ஜீவரத்தம் பிதாவை பிடிக்கிற ஆவியுக்தி ஜீவரத்தம் கொடுக்கிறாரு. பிதாவாகிட்டு ஈட்டியால் புத்திரனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு சின்ன சாதா பிரச்சனை, இயேசு பிரச்சனை சிலுவையில உலகத்து எல்லாருடைய பிரச்சனையும் ஏத்துக்கிட்டாரு. சாபமானார், பாபமானார், மரணமானார், வியாதியானார். ஆனா ஜபத்துக்கு எத்தனை நாள்ல பதில்? 3 நாள்ல பதில் கட்சிச்சு. ஏன்னா சிலுவையில ஜீவ வார்த்தை தான் பேசுறார். ஜீவரத்தம். கைவிட்ட பிதா மேல கசப்பு இருக்குல்ல, காட்டுக்கு யூதாஸ் மேல பகை இல்லை, ரோமலையும் பகை கசப்பு நன்மத்தேம காரியத்தையே காட்டல, ஜீவ வார்த்தையே பேசுறாரு. பிதாவையும் பிடிக்கல ஆபியுக்தி ஜீவனை கொடுக்கிறாரு. ஜீவரத்தம் ஆதாம் முழுவதுக்கு கொடுத்தாரு. எத்தனை நாள்? சீக்கிரத்திலே பிதாவாகி தேவதூதரால பசுத்தாய சாகு பிசாசி தள்ளி நசுகி அந்த நியாயாதி அசுத்த பிசாசி கிரியில் ஆயிடுச்சு. வானது உலகத்தையே பிசாசுகள் வாங்கி இயேசுகிட்ட கொடுத்துட்டார். வானதோஷ உலகத்தையே கொள்ளை கொண்டார். கட்சியில போய் சேர்ந்தார். அவர் வழக்கு தீர்ந்து போச்சு 3 நாள். இயேசு அது நமக்கு மாதிரியா செய்து காட்டார். அதனால ஆதாம் வழியா பாபமாகி, சாபமாகி, மரணமாகி, தரித்திரமாகி, வியாதியாகி இப்போ என்ன பண்ணணும்னாக்கா ஜீவ வார்த்தையை தான் பேசணும். இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்துவத்தை பிதாக்குமார் பசுத்தாக்கி பேசணும். ஆதாம் முழு உலகத்துக்கு பேசணும். அந்த தேவனுக்கு பயப்படாத மறுபடியும் பிசுவாசம் அலர்த்துங்க சிலுவையில. அவர் ஜீவனை பேச 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 அண்ட சராசரம் பிசுவாசியம் நடிக்க போச்சு. பாதாளம் வெடித்துச்சு, வானம் இடிந்தது, பூமி அதிர்ந்தது, சூரியன் இருண்டதுன்னு போடப்படுது, பூமி கொந்தளித்ததுனால போடுது. அந்த ஜீவ வார்த்தைகளோட இயேசு கிறிஸ்துக்குள்ள வாக்கு
அதான் பரமண்டல இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம். நாங்களும் எங்களுக்கு கடன் பட்ட எவனுக்கும் இந்த தேவனுக்கு பயப்பட மனுஷன் அதிகாரிகள் நியாயாதிபதி உனக்கு விரோதமா வந்த எந்த மனுஷனா இருக்கும், மனுஷனே ஒரு அதிகாரி தாங்க. ஆதாம் மூலமா பார்த்தா பிசாசு அதிகாரி. தேவனுக்கு அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் வரணும். அவனுக்கு ஜீவரத்தம் கொடுத்தாதான் அது நடக்கும். நீ நன்மத்தை மாதிரி சப்ஜி நிதி தூசினா இருக்கிற வரையும் சூழ்நிலை மாறாது. அது வெகு கால் வரையும் அந்த பிரச்சனை நீடிச்சுட்டே போகும். கட்சி வெளியே நீடிச்சு போயிட்டே இருக்கும். அது பாவத்தின் சம்பளம் மனத்துல போய் பாதாத்திலே போய் சேர்த்துரும். ஆனாதான் ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் வா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடு. கோடா கோடி ஜீவ சரீரம் தேவனுக்கு செலுத்த ஆதாமுக்கு முழு சீக்கிரத்துல அதிசயம் நடக்கும். சீக்கிரத்துல சூழ்நிலை மாறும். சீக்கிரத்துல வியாதி சுகமாகும். உனக்கும் எதிராக வழக்கு தீரும், தரித்திரம் தீரும், சாபம் தீரும், மரணம் தீரும், பாதாளம் தீரும், ஆசீர்வாதம் வரும். அப்படிதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் ஆசீர்வாதமா இருந்தாங்க. அவங்க பலிபீடத்தை கட்டி ஒரு பைதற்றோட்டி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. சீக்கிரத்திலே அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தது. இயேசு மத்திய மார்லோக அமுது அவர் எங்கும் சுற்றி தெரிந்தார். பிசாசின் வல்லங்கள் அகப்படும் யாரும் விடியாக்குறாரு. அவர் போனாவே உடனே அற்புதம் நடக்குது. 38 வருஷமா இருக்கிறான் மொத்தம். 38 வருஷமா ஜெபிக்காதே இருந்திருப்பான். 38 வருஷமா அந்த வியாதி போவே இல்லை. அவ்வளவு நன்மை தேவை. தேவனுக்கு பயப்பட மனுஷனுக்கு பிசாசு அவனை வியாதி விடுதலையாக்கவே இல்லை. கெஞ்சாது இருப்பானா, மண்டாடாது இருப்பானா, எல்லாரும் மேல வெறுப்புகள், கட்சியில் கடவுள் மேல வெறுப்புகள், நன்மை தேவை வாழ்க்கை. வெகு நாள் 38 வருஷமா அந்த வியாதி பிரச்சனை தேர்வே இல்லை அவனுக்கு. ஏசு போனார் ஜப வீரர். அவனை பார்த்ததுமே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக சுஸ்தமாக வேண்டும் விரும்புகிறான். அவன் பேர் சொல்லி ஜீவசரிஜ தேவனுக்கு ஆதாம் முழுவது குத்தாரு பாருங்க. உடனே 38 வருஷமா நடக்காதா இருப்பான். அந்நேரமே பசுத்தாய் வந்து அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான் போடப்பட்டது. அப்ப ஏசு போனா பட்டுன்னு அற்புதம் நடக்குதுங்க. எந்த அதிகாரியும், எந்த பிசாசும், எந்த பொல்லாத வானமோட போல எந்த பிசாசும் எல்லாமே அடிபடியும். கிறிஸ்து குடு, நீ கிறிஸ்து குடு. அந்த பொல்லாத மனுஷனுக்கு, பொல்லாத அதிகாரிக்கு, பொல்லாத தேவனுக்கு பயப்படாத மனுஷனுக்கு உள்ள பிசாசம் அழுது ஆடி தூக்கமே இருக்காது. ஆமானு அவன் செய்து தூக்கும்போது அவனே செத்தான் பாருங்க. ரொம்ப துணிகரமா இருந்தான அதிகாரி செத்தானே. ஏன்னா நீ கிறிஸ்துவ கொடுக்குற. தேவன் தனக்கு ஆதாம் மூடுகளுக்கு பிசாசு அழிஞ்சிடுவான். காரியம் மாத்திரம் முடியும். அவ்வளவு பெரிய பிரச்சனை எஸ்ஆர் ராஜா தீர்த்து வைத்தார். 120 நாடு யூத குலத்தையே காப்பாத்திட்டார். மோசே பஸ்கோ ஆட்டத்தை நிலைக்கால தேவன் தனக்கு பார்வோன் அதிகாரி, எகிப்தின் மன்னன், அவங்களாம் நியாயாதிபதிங்க. ஆதாம் மூலமா பிறந்தவங்க. தேவனுக்கு மனுஷன் கடினமா வைக்கிறான். பார்வோனுக்கு எத்தனையோ மோசே எத்தனையோ பேர் போய் இஸ்ரவேல் விடுதலையாக்கு எங்களுக்கு எதுக்காக போயிட்டே இருக்கிறான். கட்சியிலேயே அவன் மாறவே இல்லை. கட்சியில் அச்சாம்பர் பஸ்கா ஆட்டு கிறிஸ்து பயந்துட்டு ஆட்டுக்கிட்டே தேவன் தனக்கு உலகத்துக்கு சங்காரத்து ஓடனா வெள்ளியோடு பொண்ணோடு வராங்க. செங்கடல் யோதான பிரியுது. அந்த பார்வோன் சமுத்திரம் மாண்டிய போனாங்க. தேவனுக்கு பயப்பட மனுஷன் அந்த பார்வோன் மன்னனா செத்து போயிட்டாங்க சமுத்திரத்துல. அதனால ஒண்ணு அற்புதம் நடக்கும், இல்ல துணிகரமா தான் அவன் அங்கேயே போயிடுவான். ஆனாதான் தேவனுடைய பிள்ளை விசுவாசி பயங்கரமான ஒரு சாட்சி. நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தா ஆமா அற்புதமும் நடக்கும். யாராவது முட்டுக்கட்டியா என்ன அவன் அங்கேயே போயிடுவான்னு போடப்படுது உண்மை. ஏன்னா நீ கிறிஸ்துவ கொடுக்குறப்பா பரலோகத்தையே செட்டில்மெண்ட். அவன் முட்டுக்கட்டியா நின்னா அவனுக்கு தான் ஆயிடுது, அதிகாரிக்கு தான் ஆயிடுது, நாசம் மோசம் வரும். அதனால நீ கிறிஸ்துவுக்குள் இரு. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்குள்ள இயேசு சிலுவையில் அதான் செய்தார். தேவனுக்கு செலுத்தினாரு. உலகத்தில் கோடி ஜன, அத்தனை கோடி ஜன ஜீவன் எந்த மனுஷன், எந்த பொல்லாத மனுஷனும் தேவனுக்கு மனுஷன் இயேசு தடுக்க முடியல. உயிர்த்தெளிய தேவதை பசுத்த தேவதைலாம் வந்து உலகத்தையே பிசாசி கருத்து வாங்கிட்டார். அந்த இயேசு ஜீவரத்தம் உனக்குள்ளே இருக்கிறது. அதனால கிறிஸ்துக்குள்ள உங்களோட சபைக்குள்ள ஆசிர்வதி, பகைக்குள்ள நன்மை செய், சத்துக்களை சிறை துன்பப்பட்டு ஜபன்னு கிறிஸ்துவை கொடு. அது இயேசு சாமட வாக்குத்தத்தத்தை கொடு. உன் ஜபத்துக்கெல்லாம் தீவிரமா பதில் வந்ததை பார்ப்பாய். இயேசுக்கு 3 நாள் பதில் வந்துச்சு. ஊர்பட்ட சாபம், ஊர்பட்ட தரித்திரம், ஊர்பட்ட வியாதி அந்த கேட்டடைந்தார். சில முள்முடி சொல்லப்பட்டார். தரித்திரமானார், வியாதியானார், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு 3 நாள்ல. அதுக்கு ஜீவ வார்த்தை, ஜீவரத்தம் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் பேசிட்டே இருக்கிறாங்க. நீ நன்மை தேவன் பேசிட்டு சப்சிங்கிற அதிகாரிகள் எல்லாம் அதிகாரிகிட்ட மட்டும் பேசிட்டு உள்ள வந்து அவனை சப்சி இன்னும் 2 பேர் இன்னும் கூட அந்த அதிகாரிக்கு மனமே இல்லை உன் வழக்க தேக்கிறதுக்கு. உண்மைங்க அதுதான். அதுல சபிக்கிறவங்கள
கிறிஸ்துவ கொடுக்குற வெறித்தனமா தேவன் தர கொடுக்குது. காரியம் கைகூடி வரும், சூழ்நிலை மாறும். இப்படி எல்லாம் வாழ முடியுமா? அப்படி வாழ்ந்தார் இயேசு. அதனாலதான் இயேசு நானே நல்ல ஜனங்களுக்காக ஜீவரத்தை இருந்தார் பாருங்க. எங்க போனாலும் ஆமா பெரும்பாடு உள்ள 12 வருஷமா பெரும்பாடு உள்ள வியாதி, அநேக வைத்தியர்களா ஆஸ்திகள் எல்லாம் செலவைக்கிறார், சற்றாகிலும் சுகமாக ஜெபிக்காம இருந்திருப்பா. ஒரே கவலை, வெறுப்பு, கசப்பு, நன்மத்தையும் இருந்துட்டே ஜெபிக்கிறார். ஆனா இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்தினார். 12 வருஷம் பெரும்பாடு அந்நேரமே சுகமானார். சீக்கிரத்திலே இருக்கணும் மகளே அப்படின்னு சொல்றாரு அவளை பார்த்து, உன் விசுவாசம் பெரியது. அப்போ இயேசு எங்க போனாலும் சீக்கிரத்திலே ஜபத்துக்கு பயிர். நீ கிறிஸ்துக்குள்ள போ. இயேசு சரியா ரத்தத்தை தேவனுக்கு செலுத்து. ஆதாமுக்கு முழு உலகத்து கோடா கூடிய செலுத்து. நன்மத்தை மைண்ட் வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வெறுப்பச்சு சண்டை போட்டு சுயநீதி அநீதி, அதிகாரி மேல கசப்பு, அங்க கசப்பு, எங்க கசப்பு, வீட்டுல கசப்பு, ஒரே சுயநீதி அநீதி வச்சுக்கிட்டு அந்த விதவை வெகு நாள் வரைக்கும் மாசக்கணக்கு வருஷக்கணக்கெல்லாம் போய்க்கிறான். அந்த அதிகாரிக்கு வெகு நாள் வரைக்கும் மனது இல்லையா? அந்த பிசாசு வாழக்கூடாது. அது ஏமாத்தி பஞ்சித்து கோர்ட்டு கேஸு, நிலத்து கேஸு எல்லாத்தையும் பறிச்சு திருடி சமாதானத்துக்கு எடுத்து அவன் வேலையா தானே திருடுறது கொள்ளதை ஆகிக்கிறது. அதுதான் திருடவும் கொள்ளும் வழிக்கும் வேறு நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாக்கும். அது பரிமாணப்பட வந்தேன். அதனால அன்பாவுடைய இயேசு ஏற்றுவது எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள அவர் வானத்துக்குள்ள சகல அதிகாரம் பரலோக ராஜ்யமே இயேசு கிறிஸ்துக்குள்ள. ஆதாமுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனாதான் எதிராளி உன்னை திறறான், கொள்றான், ஆகிக்கிறான். நீ ஒரு கோர்ட்டு கேஸு வாய்நாள்லாம் இப்படியே போகுது கதை. வியாதி வரும்போது தெரியும். ஆதாமே செஞ்ச உனக்கு மரணத்துக்கு கிறிஸ்து செஞ்சு ஜீவன சமாதானம். அந்த ஜீவன தேவி நீதி தூக்கி இயேசு கிறிஸ்துக்குள்ள வாக்குத்தை தலாங்குது. ஜாலியா அந்த உலகத்தை வாங்கி பரலோக ராஜ்யத்துக்கு போற வேலையை பாரு. கிறிஸ்துக்குள்ளவா இந்த செய்தியை கேட்கற நீங்க ஏதாவது பிரச்சனை இருந்தீங்கன்னாக்கா, சாபத்துல பாவத்துல மரணத்துல தைரியத்துல கோர்ட்டு கேஸ் கிறிஸ்து இயேசுக்குள்ள வாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்க. திருவிருந்தில் பங்கெடுக்க அந்த ஜீவரத்தத்தை தேவனுக்கு தனக்கு கொடுத்துட்டே இருக்கு. ஒருவேளை பட்டு இயேசு மாதிரி அற்புதம் நடக்கலாம் கூட நீங்க கிறிஸ்துவ நிலைத்திருங்க. சூழ்நிலை மாறாம இருக்காங்க. தேவதூர் பசுத்தாவை இருந்து அங்க அற்புதம் செய்யாம இருக்க முடியாது. ஆக மொத்தம் 100 கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். தேவ நீதி தூக்கத்தில் இயேசு சாமட வாக்கு தத்துக்களை தேவனுக்கு தனக்கு உலகத்தோடு ஆவி உலக அந்த அசுத்தாவி தேவனுக்கு மனுஷன் பிசாசெல்லாம் ஓடி இப்ப தேவதூராக பாதுகாப்பாங்க, உனக்கு துணையா இருப்பாங்க. ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு, மோசேக்கு, எஸ்தருக்கு, பவுலுக்கு, பேதுருக்கு எல்லாரும் கத்த துணையா அந்த உலகத்தை தாவீது போகிறதுலாம் கத்திர அவனோட கத்தை நான் ரெக்கார்டு புதிய போதுவாங்க. எவ்வளவு பிரச்சனை எல்லாம் ஜெயிக்கிறான் தாவீது, யோசேப்பு எல்லாரும் கத்தருக்குள்ள வந்து கத்தரை தேவன் தனக்கு உலகத்துக்கு பிரச்சனையை ஜெயிக்கிறாங்க. அதனால தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனுக்கு மதியாதமான உலகத்துல வாயிரும். கடைசி காலத்துல எவன் யாரை பார்த்தாலும் போடாதவனா தாங்கிறான். அது அதிகாரி ஆகட்டும், குடும்பத்தாராகட்டும், இனத்தாராகட்டும், தேசத்தாராகட்டும், கட்ட மனைவிக்கு பெத்த புள்ள ஆதாம் வழியா பிரிந்து தேவனுக்கு போய் மனுஷன் வழிவா ஜனங்கள் மத்தியில் அற்புத அடையாளமா வாயினா கிறிஸ்துக்குள்ளவா. கிறிஸ்துவை அந்த இயேசு சரிய சத்தது வரைய வானத்தோடு சகல அதிகாரிகள் அந்த பிதாகுமார் ஆதாம் வந்து முழு கொடுத்து கூட சூழ்நிலை மாறும். தேவத பசுத்தாவிகள் எல்லா காரியங்களும் கைகூடி வர பண்ணுவா. இயேசு அப்படித்தான் ஜபத்துக்கு பதில் வாங்கி கொடுத்தார். அவர் இயேசு, அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர். இயேசு நானே வழி ஜீவன் அந்த ஜீவரத்தை கொடுத்துட்டாரு. ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமா மாறி கிறிஸ்துவ ஜீவன் தேவத்தருக்கு ஆதாம் வந்து முழுது எந்த விசுவாசங்களுக்கு அடிப்படையும் சத்ருக்கள் சென்று போடுவாங்க. ஒருவேளை உறுதியா இருந்தாங்க அங்கே போடுவாங்க. அதான் கோலியாத்து அங்கே போட்டான். அவன் நீயோடி கத்துடைய நாமத்தினாலே போறான். தேவன் தருக்கு தாவீது ஜெயித்தான். அல்லேலூயா. அதனால ஆதாம் குலக்கிறவன் தேவனுக்கு போய் மனுஷன் அது கோலியாத்து ஆகட்டும், அது பார்வோன் ஆகட்டும், அது இப்ப அது எசபேல் ஆகட்டும், அப்புறம் யாரு அவன் ஆமான் ஆகட்டும், உறுதியா இருந்தா அவன் பாவம் அவனே அழிச்சிடுவான். அதனால நீ கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கு வாழ்நாள்லாம் அவங்க இடைவிடா கொடுக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்வான். ஜெபம். அப்போ பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீதியை புடிவுள்ளாய்ந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே செய்வார். ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கறதுல சீக்கிரமா இருக்கணும். அப்படியே கவலை அவன் இப்படி பண்றான், இவங்க அப்படி பண்றான், வந்ததுக்கு அப்படியே கவலையில கவலைப்படாது. ஜீவ இயேசு அவனோட வாக்குத்தத்தங்களை தேவன் தனக்கு ஆதரவு முழு கொடுக்கறது தீவிரமா இருக்கும்போது சீக்கிரத்திலே நியாயம் செய்வார்.
ஜெபம் பண்ணுவோம். கடைசி நாட்களில் பூமி விசுவாசத்தை காண்பார். இது கடைசி காலம். அந்த விசுவாசத்துக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள ஜனங்க நிறைய பேர் இல்லைங்க. அதனால எங்க பார்த்தாலும் வழக்கு, கோர்ட்டு கேஸ், எதிராளி குடும்பத்துல வழக்கு, எங்க பார்த்தாலும் வழக்குங்க. எங்க பார்த்தாலும் நியாயத்து, எங்க பார்த்தாலும் கோர்ட்டு கேட்க வழக்காகுது. போய் பாருங்க, கோர்ட்ல கேஸ்ல, பத்திர ஆபீஸ்ல, இந்த தாலுகா ஆபீஸ்ல, கலெக்டர் ஆபீஸ்ல, எங்க பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல, எங்க பார்த்தாலும் வழக்கு. கிறிஸ்துக்குள்ள வாங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த நீதிமானுக்கு ஓடி ஆதவன் இயேசு ஜீவன் பரிவர்த்தனை தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலக கொடுங்க. வானம் பூமி சமுத்திரம் அண்ட சராசரங்களுக்கு கீழ்ப்படியும் தேவதூதர்கள் பணிவிடை செய்வாங்க. சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். பசுதாவே இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்தணும். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தீயாதீங்க. இயேசு ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும். சோத்திரம். நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதம் பரமண்டலுக்கு பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய சேர்த்தா இயேசு நாமம். நான் உங்களுக்கு இருக்கிற எவனுக்கும் மன்னிக்கிறோமே அவங்களுக்கும் உம்முடைய ராஜ்யம் உங்களை எந்த தீமையை ரட்சித்துக் கொள்வார். ராஜ்யம் வல்லும் பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லப்படுது. கத்தாவே, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கத்தாவே, இயேசு கிறிஸ்து சரீர இயேசு வானத்தோட சகல அதிகாரம் உலகத்தில் அத்தனை அதிகாரிகளுக்கும் அத்தனை நியாயங்கள் கொடுக்குறதா. கலெக்டர் ஆண்டு சோத்திரம், கிராம அதிகாரிகள் ஆண்டு சோத்திரம், எல்லா அதிகாரிகள், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா அதிகாரிகளுக்கும், அரசியல் தலைவர்களுக்கும் இயேசு சிலுவையில எல்லாம் முழு உலகத்துக்கு ஜீவசார ஜீவன் எல்லாத்தையும் ஜெயிச்சா பாருங்க. 3 நாள் ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு ஜீவசார் வானம் பரலோகத்தை குத்துறாரு. ஒய்ஜே கூட பிசாச பாவத்தின் சம்பளம் மாறு தேவ நீதிட்டு கொடுத்து பரலோகத்தை கொடுக்குறாரு. உங்க வீட்டார், இனத்தார், தேசத்தார் எல்லாருக்கும் ஒத்த விடாத 3 நாளுங்க. அவ்வளவு பெரிய உலகத்தையும் பாவத்தை சாபத்தை மறந்து பாதத்தையும் ஜெயிச்சாருங்க. அந்த இயேசு சார் இயேசு ரத்தம் உனக்குள்ளே இருக்குது. இயேசு சார் இயேசு வானத்துக்குள்ள சகல அதிகாரம் பிதாபி உனக்கு ஆபத்து ஜீவசாரி ஜீவரத்தம் அது தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவது பரலோக ராஜ் வானது இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் பிதா குமார் பசுத்தாக்கி செலுத்துங்க. ஆதாம் ஒரு நாள் வாழ்நாள் செலுத்து சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த ஊமையை சொல்றாரு. சோர்ந்து போகாம செய்யணும். ஆமா, சோர்ந்து போகாம கவலை, பயம், வெறுப்பு, கஷ்டம், அன்னத்தை இருந்தா பிசாசும் சோர்ந்து போகாம உனக்கு நியாயமே கிடைக்காது. ஜெபிச்சு சோர்ந்தே போடுவோம், வாழ்க்கையை வெத்துக்கூடும். அதனால சோர்ந்து போகாம எப்பொழுது கிறிஸ்து தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவது கோடா கோடியா கொடுக்க, தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவது கொடுக்க, இடைவிடாம கொடுக்க, ஏக்காத்துக்கு சோர்ந்து போகாம கொடுக்க. கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க, ஏற்றி ரொம்ப மோசம் விலகிருங்க. ஆனா கிறிஸ்து ஜீவனை பரிந்து ஓடாம இருங்க. தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு சீக்கிரத்திலே உங்களுக்கு விடுதலை, சீக்கிரத்திலே நியாயம். விசுவாசங்களோட அசுத்தாவோட பசுத தேவதூரெல்லாம் பணிவிடை செய்ய இந்த உலகத்தை ராஜா மாதிரி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல, மோசை போல, எஸ்தரை போல நீங்க வெற்றி வாழ்க்கை வாழ்வீங்க. உலகத்துக்கு ஒளியா இருப்பீங்க, பூமிக்கு உப்பா இருப்பீங்க. பசுதுக்கு தான் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கு முடிஞ்சு வைக்கிறதாங்க. மாலை நேரத்தில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறதா. வேதத்தில் இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறீங்க. ஆதாமுக்குள் சென்ற மரணத்துக்கு நேரானது. தேவனுக்கு மனுஷன் பிசாசுகள் பதில் கொடுக்க விருப்பம் இல்லை. நீ கிறிஸ்துக்குள்ளுதான், நீ கிறிஸ்துக்குள் அவருடைய சீக்கிரத்திலே நியாயத்தை கொடுக்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழுவதுக்கும் எல்லா பிசாசு சிதறடிக்கிறேன் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாபங்கள், பாபங்கள், மனதில் அசுத்தத்தை தேவதற்கு காரியங்கள் கைக்குடி வருகிறது. தாவே அதில் இயேசு கிறிஸ்துக்குள் ஒரு இயேசு சரியேசு இயேசு சாமியோட வாக்குத்தத்தத்தை பிதாக்களோட ஆதாமுக்கு முழுது வாழ்நாள் உங்களுக்கு இடையோட எக்காது சோத்வாங்க. தாவே ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவசார ஜீவரத்தை தேவ நீதி இயேசு சாமியோட வாக்குத்தத்தத்தை பிதாக்குமார் ஆதாமுக்கு முழு எல்லா பிசாசுகளுக்கும் ஆண்டு பூமியும் இடைவிடாம கட்ட வைக்கிறதா. எல்லா பிசாசுக்கிற ஐக்கிறதா, சத்துருக்களை சிதறடிக்கிறதா. எங்களுக்கு வர வேண்டிய ஆதாமுக்குள்ளே இருந்து கூட எல்லா ஆசுவாத ஐஸ்வர்ய சுக பல ஜீவன் ஐஸ்வர்ய மகிமை கணப்பூர் வெற்றி ஜெய் நித்திய பாடுவார் எல்லாத்தையும் சுதந்திரம் கொடுக்கத்தா. விசுவாசிக்கிற ஐத்து 3ஆம் நாள் வானத்தோட சகல அதிகாரம் சுதந்திரத்து போல எல்லாத்தையும் சுதந்திரத்து கொடுக்குறாங்க. தாவே இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தேவ நீதி கொடுத்ததில்லை. பிதாவுக்கு ஆதாம் கொடுத்து கொடுக்குறங்க. தான் மாம்சமாடி அவர் பேச தேவன் தனக்கு ஆதாம் கொடுத்து அசுத்த பசுத்தாக்கி சீக்கிரத்தில் காரியங்கள் கைகுடி வரும்படி கொடுக்குறதா. பெரிய காரியங்கள் செய்யப்படி ஜெபி இயேசு நாமத்தை எல்லா ஜெபத்தில் இருக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்லா துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியிலே எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் எம்ஜிஜி வெல்லூர் ஒரு சேனல். இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்து 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் உலகத்தில் எங்குமே கிடையாது விலையேற்பட்ட சத்தியங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள அந்த இயேசு சரியேசத்துக்கு விலையே வானத்துக்கு பரலோகமே
அந்த பிதாகுமார் ஒரு ஆதாம் முழு உழுது கொடுங்க, சபிக்கிறவங்க பகைக்கிறவங்க நிந்திக்க கொடுத்து பாருங்க. ஏசு அப்படித்தான் எல்லாத்தையும் ஜெயிச்சாரு. இயேசுவே அப்படி ஜெயிச்சாரு, நம்மளும் அப்படிதான் ஜெயிக்கணும். அவன் நன்மத்தையும் காரியங்கள் சுயநீதி அநீதி வச்சுட்டு வெகு நாள் வரைக்கும் பிரச்சனை தீராம இருந்தா சாபகேடு. கிறிஸ்துக்குள்ள வாங்க, அந்த இயேசு சர்வத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவத்து கொடுங்க. ஒருவேளை பற்றுனர் இதே கான்பிடன்ஸ் தைரிய விசுவாசம் நம்பிக்கை இருக்கும், அந்த நம்பிக்கை உங்களுக்கு விடுதலை கொடுக்க அற்புதம் அடையாளம் சூழ்நிலை மாறும். கர்த்தர் தம்மை தாம் பதிலளிக்க மாட்டார். தேவதை பரிசுத்தாவியை கொடுத்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபெல்லாம் ஆசீர்வதித்த தேவன் உன்னை ஆசீர்வதித்து உலகத்துக்கு வழியா பூமிக்கு உப்பாய் வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, உங்க நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து 100 பேருக்காக இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆமா, கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்பட்டிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் தான் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. ஜெப டைம்ல ஜெப குரூப்ல எல்லாம் போடுங்க. பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கிறேன். எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமா நீங்கள் ஆசீர்வதிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 9/2/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோலோர் பகுதியில் கொடுக்கப்படுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய நிச்சயம் கொண்டு வருவார்.